எனக்கு முன்பாக இருக்கிறேன். நீ முழங்கால் பண்ணிடும் போது அங்க சொல்லுவா என்ன வேணும், என்ன பண்ணணும் உனக்கு எப்பரா கேட்க மாட்டார. நீ விசுவாசிக்கிறது மாதிரி தான், நான் விசுவாசிக்கிறேன். அதை கவனம் போது அந்த கீழே கால விழுந்து கும்பிடும் போதுதான் எங்க அப்பா காலில் நான் திரும்புவதும் கால சரி. சங்கீதத்துடைய தலைப்பு என்னன்னா சீக்கிரம் விடுவிக்க ஜபம். சீக்கிரம் விடுவிக்க உடனே தான் நான் சீக்கிரம் கொடுப்பாரு. சில நேரத்தில் சீக்கிரமா கொடுப்பாரு, சில நேரத்தில் பொறுமை. நீ கேட்டவன்டே கொடுத்துருவோம் தான், ஆனா பொறுங்க சில நேரத்தில் அப்படிதான். சரி, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தேவைப்படும். தலைப்பு என்ன கொடுத்து நினைவு கூறுவதாக பாடிய சொல்லுவார். அடிக்கடி தாவிக்கு நினைவு, ஏன்னா அவன் பக்கம் பாடுது இல்லையா, ஈஸியா சொல்லி தாவி இருக்காங்க. நடனம் பாடி சோர்ந்து உடம்படிக்கை பிடி தூக்கிட்டு வராங்க, ஏதோ தூக்கிட்டு வராங்க. கோவில் தேர்தல் எடுத்து அவங்க உடம்படிக்கை பிடி எரிச்சல் எடுத்து போட்டு வராங்க. ராஜா வாங்குறாரு, ராஜாவே பார்த்துட்டாரு. அந்த உடம்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆகியதை போல நடனம் மாதிரி அப்பா நடனம் மணி ரொம்ப கேவலமா அவங்க நினைச்சு நான் முன்னே வந்தாங்க முன்னாடி வந்தாங்க வைக்க நீராளக்கா பேரு புருஷன் பேச்ச கேளு. சாராளக்கா பேரு சண்டைகளை உள்ள போல தேவ கோபம் மீறு முன்னே உன் மனசை பார்க்க ஐயோ நல்ல காட்சி எனக்கு தேவையும் என் பிராணனை பார்க்க கேட்கிற உடல் வெட்கி நானும் வாழ்க்கை எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சியம் அருள் செய்வார். அது நீ திரும்பி பேசுங்க. அது ஒரு பாடுறாரு நம்ம பெருவர், அது பாடுற அது திருக்குறள் இப்படிதான் இருக்கணும். அதிகாலையில் எழுந்து விட்டு ஆய்வியல் நிரப்பி ஜெயித்து விட்டு தண்ணி பிடிக்க படத்தை வைக்க எங்க பழ கட்டங்க பழ கட்டங்க தண்ணி பிடிக்க குளத்தை வைக்கிற தண்ணி விடலன்னா வெறுத்து வாங்குறேன். அந்த தெருவுல அந்த மாதிரி பேசுற ஆள் யாருமே பிடிக்க வைக்கலாம். சரளமா வருப்பாங்களா ட்ரெயின் எடுத்துனாங்களா என்ன நீ அவனை பத்தி பார்க்கற அவன் பின்னிட்டு திருப்பி லட்சம் அடைவான். என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க, பின்னிட்டு போவார்களா? இந்த மாசத்துக்கு வாக்குறது என்ன? சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எத்தனை பேருக்கு தெரியும்? வாட்ஸ்அப் அனுப்பிக்கிறது பார்த்துட்டு ஐயா ஒரு அடிக்கடி எனக்கு செவக்குறிப்பு அனுப்பிட்டே இருக்கும். அப்ப நான் ஜாப் போகும்போது கூட உங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஜாப் பண்ணுங்க, குறிப்புகளுக்காக ஜாப் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஜாப் பண்ணுங்க, அதுக்கு பதில் நிச்சயமா கண்டிப்பா இல்லையா? சங்கீதமே என்ன அர்த்தம், என்ன பண்றது, நினைவு கூறுறதுக்காக பாடிய சங்கீதம். நினைவு கூறுற அடிக்கடி நினைவு அவரு அதை என்ன ரொம்ப சொல்றதுக்கு அழைச்சாருப்பா, என் பையன் எனக்கு விரோதமா எழுப்பி என்ன சொல்றதுக்கு அழைச்சா நிறைய பேர் வேலைக்காரன் கூட சிபிஐ
சொன்னோம் மாணவரே திட்டுறான். நண்பர்கள் ஆளாயிட்டான் மாணவரே உடனே பேர் தலையை சீரிடுறான். அவனால யார் தலையை சீர்மை தலை சீர் தேவன் என்னை அவனை கொஞ்சம் இடம் திட்டுற அவன் திட்டல என்ன திட்ட வச்சிருக்கிறாரு. யாரு ஆண்டவர். எப்படி இந்த இடம் நமக்கு வருமா? யாரா சொன்னு ஒரே ஓட்டம் போட்டு கூப்பாயிடம் சீமையை என்னை திட்டான்னா அவன் என்னை திட்டவில்லை. என் ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுத்துட்ட. அவன் ஒண்ணு நல்லா திட்டம். ஆனா ஒருத்தர் சொன்னார், நேற்று சொன்னார், அரசியல்வாதிங்க இன்னொரு கட்சிகளை ஏற்படுத்தி நீ என்னை திட்டுற மாதிரி திட்டு தப்பான. அதாவது இவனை இருக்க நாள திட்டுறாரு அப்படின்னு நல்லவனா தான் இருப்பான். இவங்க என்ன பண்ணலாம்? நம்ம ஓட்டேன் அதான நடந்துச்சு. நீங்க மட்டும் கரெக்டா ஜாப் பண்ணிட்ட யாருக்கு அப்படின்னு போடு. நாங்களாம் யாருக்கும் சொல்லலாம். நீ உங்களுக்கு போடு அவங்களுக்கு போடு அது வரும். உங்களுக்கு கேட்க ஏற்கனவே நம்ம வாகனம் கைக்கு வந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நீ ஒன்றும் பண்ணணும். இந்த மனசுல ஆண்டு சொல்லி ஜாபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட மக்கள் வரணும். கிறிஸ்தவத்துக்கோ ஊழியர்களுக்கோ ஊழியக்காரருக்கோ சபை மக்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கு எந்த மக்களுக்கு தொந்தரவு இல்லாதபடி ஒரு நல்ல தலைவர் வேணும் சொல்லி ஜாபம் பண்ணுங்க. ஆண்டவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. ராஜாக்களை தாண்டி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது. கேட்டார் சொன்னது அப்போதான் கேட்டார், ஐயா ஒரு மீட்டிங் நடத்துறோம், கட்சி மீட்டிங், நான் உங்களுக்கு இவ்வளோ தரேன், ஒன்றும் பண்ணாதீங்க, நடத்த மட்டும் தேர்ந்தோம். யார் விட்டு இடத்த யார் தரேன்? யார் விட்டு இடத்த யார் தரேன்? இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அல்லேலூயா. அவரு ஒத்துக்குவாரா? பணம் நீ கொடுக்குற, நீ இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்து போடுவார். பணப்போறாங்க சாப்பாடு சாப்பாடு குடும்பத்துக்கே போடுறது. உடம்பு என்ன உடம்பு முடியல, பின்னாடி நல்லது இல்லை. நான் நினைக்கிறேன் யாரும் அவன் என்ன பின்னாடி தெரியும் ரொம்ப நினைக்கிறேன். இது முடியல என்ன தெரியல. என்னை பார்த்து கேட்க நான் இவ்வளோ முடியுமான்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில் நீ நான் கூடவே ஐயா என்ன நீங்க யாராட்டா என்ன வியாதிக்கும் தலைவனும் கூட எப்பேற்பட்டதை கேட்டாச்சு. கர்த்தரை அல்லேலூயா. உண்மை தேடுகிறேன். பயந்து கட்ட போல கட்டத்துல ஏறக்கூடாது. பயந்து இது மேல ஏறக்கூடாது. இது மேல ஒரு எழுத்தை கூட்டினாலும் தேவன் அவன் மேல அவருடைய வாரை கூட்டுவார். ஒரு எழுத்தை குறைத்தாலும் அவங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிற பங்கு எடுத்து இதுல இருந்து ஏதாச்சுங்க போன் நம்பர் ஏதாச்சுங்க ஒரு முக்கியமான அவெல்லாம் கிடையாது. அவளும் கிடையாது. ரொம்ப முக்கியமான அல்லேலூயா. நம்ம அப்பாவுக்கு ஒரு நம்பர் இருக்குதுன்னா நம்பர் இருக்கு தெரியுமா? ஏசப்பாவுக்கு ஒரு நம்பர் இருக்குதா? எரேமியா 33 படிக்குவேன். ஐயா கூட சொன்னாரு நம்ம போன் நம்பர் என்னை நோக்கி கூப்பிடு, உத்தரவு கொடுத்து அறியாததோ எட்டாததுமான பெரிய காரியங்களை கொடுக்காது. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற பொண்ணு ரகசிய பொண்ணு கூப்பிடு. நீ உனக்கு தெரியாது, உனக்கு எட்டாது பெரிய காரியங்களை கொடுக்கு செய்வார். இதெல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம அப்ப எப்படி இருந்தா எப்படி எந்த நிலையில இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவர் தான் கலக்க செய்வார். நீ இங்க நடிங்க உட்காந்து நேரத்தை நினைச்சு பாருங்க. இதெல்லாம் பழைய ஆண்டு இந்த இடம் என்ன பெரிய இடம் கிணறு கிணறு இதெல்லாம் இந்த பள்ளத்தில் நிரப்ப
முடியுமா? நான் நினைச்சுக்க முடியாது. ஆனா நிரப்ப முடியும். யாரால? சொல்றது கேட்டார். நிறைய ஆளும் திடீர்னு ஆட்டம் கேட்டது கிணறு எந்த கிணத்தை காணும் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த கிணறு இந்த கிணத்துக்கு மேலதான் இருக்கிறோம். நம்ம யாரால முடியும்? அத்தனால ஆகும். எல்லாம் அவரால். உண்மை தேடுகிற யாரும் உங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இது விடுவிக்கும்படி ஜெபம். அடுத்தது துன்மார்க்க வெட்கமடைய ஜெபம். 2-3 துன்மார்க்க வெட்கமடைய சொல்லுகிறாங்க. பணம் கொடுக்குறாங்க, பணம் விற்கலாம். ஒரு நாளைக்கு பைபிள் சொல்லி ஏப்ரல் மாசம் என்ன மாசம் சொல்றாங்க? முட்டாள்களின் தினம். பைபிள்ல முட்டாள் சொன்னாரா? யாரு முட்டாள்? 14 படி செங்கல் 14 ஒன்றாவது அந்த முட்டாள் யாரு பாருங்க. சீக்கிரம். தேவன் இல்லை என்று மதி கேட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். மதி கட்டவன் மதிகேடன் முட்டாள். முட்டாள் உலகத்திலேயே பெரிய முட்டாள் யாரு? கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. அதோட பெரிய முட்டாள் யாரு? அதோட பெரிய முட்டாள் ஆண்டவரை அறிந்தும் அவர் அறியாம தன் மனம் போல போச்சு போறாரு. அவளும் தான் நானும் கை விடுவீங்க. நானும் எளிமையுமானவன், சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையில் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே என்ன பண்ணாதீங்க. அல்லேலூயா. நான் கர்த்தரை நாடுகிறவர்கள். அவர் யாரெல்லாம் நாடுறாங்களோ அவங்க மகிழ்ந்து துதிக்க அழைக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ண. 5வது நான் சிறுமையும் எளிமையும் மனம் இறங்கும் தேவா, மனம் இறங்கும், மனம் இறங்கும் தேவா, மனம் இறங்கும், மனம் இறங்கும் தேவா, மனம் இறங்கும். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், மனம் இறங்கும் தேவா, மனம் இறங்கும், மனம் இறங்கும் தேவா, மனம் இறங்கும், மனம் இறங்கும் தேவா, மனம் இறங்கும். அல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் என்ன கேளுங்க. அல்லேலூயா. யாரும் சொல்ல கடந்த வாரத்துல நம்ம சொல்லுவது அப்பா அந்த வார்த்தை வந்து சாப்பிட்டேன். அவங்கதான் அதெல்லாம் சாப்பாடு தெரியும். சார் வந்து குப்பை அரிச்சு கூடாது. காட்டு வேற அரிச்சு கொடுத்து நான் ஊற வச்சுக்காரன் தின்னுட்டு போ. நீ வாங்கிட்டு வாயா. அவருக்கு பெரிய பொறுப்பு எடுத்துட்டாரு. நீ எடு காய்கறி எடு ஆளாலும் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து நல்லது. நம்ம எல்லாரும் விருந்தாளிகள் அல்ல. நம்ம யாரு? பங்காளி. விருந்தாளி என்ன பண்ணுவோம்? விருந்தாளி சீக்கிரம் சொல்லுங்க. வருவோம், சாப்பிடுவோம், போயிட்டு ஏழை கூட எடுத்து போக மாட்டோம். ஆனா பங்காளி அப்படி கிடையாது. என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும்.